வேதம் தெளிவா சொல்லுது, நமக்கு 3 நபர்கள் இருக்கிற ஒரு இறைவன் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த விஷயம் தான் மனுஷனால் விளங்க முடியாது. அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டில் போகும்போது தானியேல் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும், ஏசாயா புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு கன்னி ஸ்திரீல ஒரு குமாரன் பிறப்பார். அவருடைய தோளின் மேல் எல்லாமே இருக்குமா, எல்லா சர்வமும் அவர் மேல இருக்குமா. அவர் ராஜா, அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் நித்திய பிதா என்ற வசனம் மெஸ்ஸையா குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தான் மெஸ்ஸையா என்பதை நான் சொல்ல வந்தார். தான் மெஸ்ஸையா, நான் அந்த பிதாவாகிய தேவனுக்கு அடுத்து இருக்கிற ஒரு நபர் சொல்ல வந்தார். ஸ்டேட்டஸ்ல கிடையாது. அதாவது நான் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நிக்காருன்னா அதுக்கு அடுத்து நிக்கிறவர் அடுத்த ஆளுங்கிற நமக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் நம்மளுடைய மனிதனுடைய மூளை இப்படிதான் நமக்கு தோணும். ஆனால் ஏக இறைவன் பாத்தீங்கன்னா அவர் நம்ம யோசிக்க முடியாது. வேதம் தெளிவா சொல்றது, உங்களுடைய விருப்பங்கள் அதில் அவர் விருப்பம் இருக்கு.